ஆசியாவிலே மிகப்பெரிய ஊழல் பண்ணது நீதானையா? 1,76,000 கோடி ஊழல்ங்கிறது நீங்க தானே. இந்த தெய்வங்கிறது மக்கள் ஓட்டு போட்டதானே நீயே வரும். மக்கள் தான் உங்களை ஊழல்வாதிங்கிறாங்களே. அந்த மக்கள் தெய்வம். நான் அதான் சேலத்தில் சொன்னேன், அந்த கம்சன் அரக்கன் கம்சனை கிருஷ்ணனாகிய மக்களாகிய நீங்கள் அழிக்கணுங்கிற அதுதான் நடக்க போகுது. இவர் மாவலிமன் சொல்லிவிட்டு உடனே என்னுடைய இது அது இதுன்னு பொய்யோட உச்சத்தில் இருக்கார் கலைஞர். அதனால் மாவலிமை அரசனுக்கும் எதற்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. யாருக்கும் கதை தெரியலைங்க, ஏமாத்துறாரு. இவர் எப்பயுமே சொல்லுவார், தமிழினம் தமிழுக்காக அப்படி மாதிரி இனத்தை அழிச்சு. நான் கேட்குறேன், தமிழர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஒத்துக்கிறேன். இந்த தமிழன் நீங்கள் தமிழரோட என்றைக்காக கூட்டணி வச்சுருக்கீங்களா? உங்களை யார் வடக்கு போய் கூட்டணி வைக்க சொன்னால் சொல்லுங்க பார்ப்போம். எந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் கட்சியின் தலைவராக இருக்கப்பட்டவர் போராடி காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தினார். இவர் ஆட்சிக்கு வந்து அவரோட கூட்டணி வைக்கிறார். 80 இவருடைய ஊழல் பூச்சிக்கொல்லி ஊழல் கோதுமை ஊழல் தப்பிக்கணுங்கிறதுக்காக முதல்ல கூட்டணி வைக்கிறார். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் கூட்டணி வைக்கிறார். இவர் தான் இந்திரா காந்தியை அடித்து பிடிச்சி சொல்லிட்டார், ரத்தமாக சகப்பு கடை ரத்தம் வரும், அது பெண்களுக்கு வர வியாதி தானே எப்பயும் பழங்குற சொன்னவர் தான் இந்த சாபக்கேடான கலைஞர் அவர்கள் இன்றைக்கி இவ்வளவும் பேசுகிறார். அதனால் மாவழி மன்னனுங்கிற இவர் சொல்ல, இவர் செய்கிறதெல்லாம் ஃப்ராடு. இவ்வளோ வேலையும் பண்ணிவிட்டு தன்னை மாவழி மன்னனுக்காக நானும் அவரும் ஒன்றுன்னு சொல்கிறாரு. அது மாபெரும் தவறு. சங்ககால இலக்கியத்தில் தமிழரின் வரலாறு என்றால் வீரமும் மானமும் தான் முக்கியம்ன்றது. இவரை பொறுத்த மட்டும் இப்போ மானம் என்றால் இவருக்கு மானம் கிடையாது. ஏனென்றால் மணிதான் இவருக்கு முக்கியம். அதனால் தமிழரின் சங்கத்தை இப்படி தான், தமிழரின் சங்ககால இலக்கியத்தை இவர் இப்படி தான் மாற்றுவார். இவருக்கு மானம் முக்கியமில்லை, மணிதான் முக்கியம். அதே மாதிரி வீரம் அப்படின்னு இவர் பேசுவார். தமிழர்னு சொல்லிட்டு வடக்கத்திக்கார்கிட்ட சோரம் போயிட்டார் தான் இவர் குடும்பம் மட்டும் தப்பிக்கணுங்கிறதான் சோரம். இவர் தமிழர்களை பற்றி பேசுகிற அவ்வளவும் பொய்ங்கிறது தான் இதை சொல்லுகிறேன். நூலகம் நான் கட்டிட்டேன், உலகத்திலே ஆசியாவிலே மிகப்பெரிய ஊழல் பண்ணது நீதானையா? 1,76,000 கோடி ஊழல்ங்கிறது நீங்கள் தானே. அப்புறம் அதை பேசுவாங்களா, நூலகம் கட்டினதை பேசுவாங்களா? நன்றாக சிந்தித்து பார்க்கணும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு திரும்ப சொல்லுகிறேன், என்னுடைய மக்களே, கலைஞரின் வீடா தமிழ்நாடாங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாரோட கூட்டணி அமைக்க போறீங்கன்னு பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதற்கான விடை இன்றைக்கு அறிவிச்சாச்சு. தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றையிலிருந்து நம்ம கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். இந்த கூட்டணி நான் எப்பவும் சொல்றது போல எங்க கழக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விருப்பம் இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான். அந்த வகையில எங்க கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது. கேப்டன் 2016 இந்த கூட்டணி அமைய வேண்டியது. கலைஞர் ஐயா பழம் நழுவி பாலில் விழுப்போகுதுன்னு சொன்னாரு. ஆனால் 10 வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, எத்தனை நம்பர், எந்த தொகுதி, யார் வேட்பாளர்கள் என்பது எல்லாம் இதற்கு பிறகு குழு அமைத்து அந்த குழு 2 கட்சியின் சார்பாக தேமுதிக திமுக 2 கட்சிகளும் இணைந்து பேசி அதை முடிவு செய்து முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே கூட்டணி திமுகவுடன் நாங்கள் இன்றையிலிருந்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம் என்ற செய்தியை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்து நான் சொல்றேன்னா, இன்னைக்கு திமுகவுடன் தேமுதிக முதல் முறையாக நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம். இது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சரி, 2 கழகத்தை சேர்ந்தவர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் மிக சந்தோஷத்தோடு இந்த கூட்டணியை வரவேற்றிருக்காங்க. அதனால இந்த கூட்டணி 200+ வெற்றி பெற்று அமோக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன். மாநிலங்களவை தேர்தலுக்கான அறிவிப்பு இல்ல, எல்லாமே திமுகவின் தலைமையில் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார். உரிய நேரத்தில் எல்லாமே அவர் அறிவிப்பாங்க. இன்னைக்கு நாங்க கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். இப்ப நான் சொன்ன மாதிரி குழு அமைத்து அந்த குழுவின் மூலம் எத்தனை நம்பர், எந்த தொகுதிகள் எல்லாம் பேசி தலைமையில் இருக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவித்தார். கூட்டணிக்கு சென்றதாக கூட தகவல் வெளியாகிட்டு இருந்தது. அப்படியா இருக்கும்போது திமுக கூட்டணிக்கு ஒரு அடிப்படை என்ன?
சென்றதாக நீங்க வந்து பத்திரிகையாளர்களும் யூடியூபர்ஸர் தான் இதை தவறான ஒரு செய்தியை நீங்க தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருந்தீங்க. பல முறை நான் அதற்கு விளக்கம் கொடுத்து கூட யூடியூபர்ஸும் சேனல்ஸும் தான் டிஆர்பிக்காக நீங்க தொடர்ந்து அதை வந்து தவறான ஒரு செய்திகளை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆனா இன்றைக்கு இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது, உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இனிமேல் உங்க டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும் நான் நம்புறேன். இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடுறீங்களா மேடம்? இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடுறீங்களா? சட்டமன்ற தேர்தலில் நீங்க போட்டியிடுறீங்களா? சட்டமன்ற தேர்தலுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்கல. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த கூட்டணி எப்படியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல அது பத்திலாம் நான் டெய்லி பேசிட்டு இருக்கேன் பிரஸ் மீட்ல. இன்னைக்கு எங்க கூட்டணி உறுதியா இருக்கு. இதை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணுங்க. மற்ற கேள்விகளுக்கெல்லாம் நான் பிறகு உங்களிடம் பதில் சொல்றேன். நன்றி, நன்றி, வணக்கம். நீங்க போட்டிடுறீங்களா?